அப்போ நமக்குள்ள அந்த வல்லமையை கொடுத்துருக்காரு. எப்படி மகா மேன்மையான வல்லமை, மகத்துவமான வல்லமை. பாதாளத்திலிருந்து எழுதின கிறிஸ்துவை மரித்து பாதாளத்துக்கு போன அந்த கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பின வல்லமை, மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற வல்லமைய யார்கிட்ட இருக்குது? நமக்குள்ளே இருக்குதுன்றது இங்கே வேதம் சொல்லுது. 3ஆம் அதிகாரம் அதில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற. எப்படிங்க? யாருக்குள்ளங்க சொல்லுங்க? எனக்குள்ளே. எனக்குள்ளே. திருப்பி சொல்லுங்க. எனக்குள்ளே. பாருங்க, ரொம்ப உள்ள போகணும். இது வாயை திறக்கணும். கிறிஸ்தவ மனுஷன் உன் வாயை விரிவாய் திற. வாயை மூடின பாருங்க, பிள்ளைங்க பாருங்க வாயை திறக்காத சாப்பிடு. சின்ன குழந்தைங்க வாயை மூடிக்கும் பாரு, திறக்கிறா பாரு வாயை. தர ஊட்டுனா வாய் முடிக்குதுங்க. அந்த மாதிரி கிறிஸ்தவ மக்கள் வந்து வாயை திறக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் வாயை திறந்தால் தான் விஷயமே நடக்கும். வாய் தான் இருதயத்துக்குள்ளே போகும். அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாரு? வல்லமையின் படியே நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படி நமக்கு செய்ய சொல்லுங்கள். நமக்கு செய்ய, எனக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ நமக்குள்ள அந்த வல்லமையை கொடுத்துருக்காரு. எப்படி மகா மேன்மையான வல்லமை, மகத்துவமான வல்லமை, எல்லையில்லா வல்லமை, அது முடிவில்லா வல்லமை, அது வந்து உயர்தரமான வல்லமை. எப்படிப்பட்ட வல்லமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே டெஃபினேஷன் கொடுக்குறாரு. கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பின அந்த வல்லமை, பாதாளத்திலிருந்து எழுதின கிறிஸ்துவை மரித்து பாதாளத்துக்கு போன அந்த கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பின வல்லமை, செத்த காரியத்திலிருந்து எழுப்புற வல்லமைனா அது எப்பேற்பட்ட வல்லமை பாருங்க. இன்னைக்கு மாத்திரம் அந்த மரணத்தை மாத்திரம் இல்லைன்னா இன்னைக்கு பயப்பட தேவையில்லையே நோய்க்கு. ஆனால் இப்பேற்பட்ட மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற வல்லமையை யார்கிட்ட இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. தெரியுமா? நான் பாருங்க திருப்பி வாசிங்க பாருங்க. ஏன்னா உடனே நம்ம என்ன நினைக்கக்கூடாது, எனக்குள்ளே எப்படி சார் இருக்குது? இங்கே சொல்லியிருக்குது பாருங்க, நமக்குள்ளே சொல்லுங்க. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, வல்லமையின்படி நமக்குள்ளே. அப்போ நம்ம பாருங்க எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம இருக்கிறோம். ஹலோ, எதுவுமே இல்லைன்ற மாதிரி இருக்கிறோம். காரணம் என்ன? நம்ம என்ன பண்ணுறோம்? வெறும் ஒரு மத ரீதியாக தான் கடவுளை தேடுறோம். மத ரீதியாக ஒரு கடமை. இப்போ போகிறீங்க பாருங்க இப்போ வந்து இப்போ பிரசங்கம் பண்ணுறோம். இந்த பிரசங்கத்துக்கு வரும்போது இந்த பிரசங்கம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பிரசங்கமோ இல்லை இந்த செய்தியோ எப்படின்னா அப்படியே இந்த செய்தியை அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சாப்பிட்ற மாதிரி. இப்போது உங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு நல்லா பிரியாணி வைக்கிறீங்க வச்சிங்களேன், அதை நான் எப்படி சாப்பிடுவேன் சொல்லுங்கள்? எப்படி சாப்பிடுவேன்? ருசித்து அது பண்ணி இது பண்ணி அப்படியே அது கறி அது இது இருக்கிற அந்த ஜூஸ் அது எல்லாம் அப்படியே என் வயிற்றுக்குள்ள அப்படியே ஃபுல்லாகும் பாருங்கள். சாப்பிட்டீங்களா? பா என்ன சாப்பிட்டேங்க. அப்போ இது வந்து அதே மாதிரி தான் இந்த பிரசங்கம் வந்து எப்படின்னா அப்படி பவுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஹலோ, ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுவே வந்து கொஞ்ச நேரம் செரிச்சு போகிறது. ஆனால் இது வல்லமை, எனக்குள்ளே இருக்கிற வல்லமையை கொண்டு வர்றதே இந்த பிரசங்கம் தான். இந்த வல்லமையை பெருக வைக்கிறது இந்த பிரசங்கம் தான். ஆகவே தான் இந்த காது, வாய், மூக்கு, இருதயம் கிறிஸ்தவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதம் அடிக்கடி சொல்லுது, உன் கண்ணை நேராக நோக்கிப்பார், உன் செவியை சாய், உன் கண் இமைகள் நோக்கி பார்க்குவதாக. உன் இருதயம் என்ன பண்ண? தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும். அப்போது இருதயம், கண்ணு, மூக்கு எல்லாமே இதில் அட்டென்ஷன் பண்ணணும் பாருங்கள். இந்த வேத வசனம் இந்த வாசிக்கும் போதோ கேட்கும் பொழுதோ நம்ம என்ன பண்ணோம்? எப்படி இந்த சாப்பிடும் போது கொஞ்சம் சாப்பிட்றேன் இப்போ கம்மிடு அப்புறம் பேசுகிறேன். சாப்பிடும் போது ஏன்ப்பா ஃபோன் பண்ணுறேன், வெயிப்பா ஆஃப் பண்ணுப்பா, சாப்பிட்டுட்டு பேசுப்பா அப்படின்றமா இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரசங்கமோ இந்த வேத வாசிப்போ இந்த ஜெப நேரமோ எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இதில் அட்டென்ஷனாக இருக்கணும். சொல்லுங்கள், எல்லாத்தையும் அட்டென்ஷன், இதில் அட்டென்ஷனாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வல்லமையை பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும். அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுறத நம்ம காண முடியும். அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ போனால் அப்போ என்ன பண்ணோம்? சாப்பிட்ற இடத்துல போனால் அது ஃபுல் ஆகிடும் பாருங்கள். அந்த மாதிரி தான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்பொழுது இப்போ எனக்கு ஃபுல்லாக போகுது. சொல்லுங்கள், எனக்கு ஃபுல்லாக போகுது. ஆமாம், அந்த வல்லமை இன்னும் வளரப்போகுது, அந்த வல்லமை இன்னும் பெருக போகுது பாருங்கள். எல்லாமே வளர்ச்சி. எதுவுமே வந்து நமக்குள்ளே வந்து தேவனுக்கு தான் முழுமையாக எப்போதுமே இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு எப்போதுமே வளரணும். இயேசுவானவர் தேவ கிருபையாலும் மனுஷ தயவினால் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஏன்னா ஒரு மனுஷன் நான் இந்த உலகத்தில் வந்தார்.
அதே போல தான் நாமளும் மனிதர்களாக இருக்கிறோம். நாமும் அதிகமாக விருத்தி அடைய வேண்டும். சொல்லுங்க, அதிகமாய் நான் விருத்தி அடைய வேண்டும்.